ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு சர்வம் மாயா அப்படின்ற படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்துட்டு நிவின் பாலி, அப்புறம் பிரீத்தி முகுந்தன், அப்புறம் ரியா சிபு முக்கியமான ஒரு ரோலை நடிச்சிருக்காங்க. அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு ஹீரோ நிவின் பாலியோட ஃப்ரெண்டு கேரக்டரில் அர்ஜுன் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன வயசுலேருந்து தன்னோட அப்பா கூட சண்டை போட்டு அவங்க அப்பாவுக்கும் ஹீரோக்கும் இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அப்பா கூட பேசாமல் தனிமையிலே இருக்கிற ஒரு ஹீரோவும், இந்த ஹீரோவை வந்துட்டு ஹீல் பண்ணுற விதமாக வர்ற நம்மளோட ஹீரோயினை வந்துட்டு தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கிற விதம் வந்துட்டு ரொம்ப அழகாகவே காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபீல் குட் மூவின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. பட் இது வந்துட்டு சீம்ஸ் லைக் தமிழில் ஆல்ரெடி அண்டர் ரேட்டடான மெய்யழகன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மெய்யழகன் மாதிரினா 2 பேர் மட்டுமே வச்சு ஒரு கதையை மூவ் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும் மெய்யழகன். இது எப்படின்னா 2 பேர் நடுநடுவில் நிறைய காமெடி எலமெண்ட்ஸு, வேற சில மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் நமக்கு இந்த படத்தில் இன்செர்ட் பண்ணி கதையை நல்லாவே மூவ் ஆன் பண்ணி கொண்டு போகிறாங்க. டைம் போனதே தெரில. இந்த படம் நிவின் பாலி ரொம்ப நாளைக்கு அப்புறமா தன்னோட கம்பேக் மூவியாகவே நம்ம வந்துட்டு இதை பார்க்கலாம். ரொம்ப அழகாக ஆட் பண்ணியிருக்காரு. படத்தில் வர அந்த ஒரே ஒரு ஃபைட் சீன் கூட நிவின் பாலிக்கு ஏற்ற பக்காவான ஒரு ஃபைட் சீன். அது ஹீரோயினாக வந்துட்டு 2 பேர் நம்ம சொல்லலாம், பிரீத்தியும் சொல்லலாம், அப்புறம் அவங்க ஏரியாவையும் சொல்லலாம். அவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சர்வம் மாயா இந்த டைட்டிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டைட்டில் எதை பற்றினதுன்றது. மாயான்றது நம்ம வந்துட்டு ஒரு எல்லாமே மாயை, ஒரு பிம்பம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். டெலியூஷன் இல்லைனா இல்யூஷன் அப்படின்றது கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லைனா மாயான்றது ஒரு பேரை கூட குறிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த டைட்டில்லையே இந்த படத்துக்கான ஸ்டோரியை ரொம்ப அழகாக டைரக்டர் வந்துட்டு நமக்கு சொல்லியிருக்காரு. மியூசிக் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்டின் பண்ணியிருக்காரு. மியூசிக், பியானோஸ், கிட்டார்ஸ் இப்படி நிறைய மெலோடிஸாக யூஸ் பண்ணி நம்மளை வந்துட்டு தேட்டரை விட்டு வெளியே வரும்போது, நம்ம ஒரு தமிழ் ஆடியன்ஸாக அந்த படத்தை போய் பார்த்தா கூட தேட்டர்லேருந்து நம்ம வெளியே வரும்போது அந்த மியூசிக்கை நம்ம வந்துட்டு முணுமுணுத்துட்டே வரோம். என்னதான் நமக்கு லிரிக்ஸ் தெரியலனாலும் அந்த இசை அவ்வளோ நம்மளை வந்துட்டு கவருது. மொத்தத்தில் இந்த படத்தை வந்துட்டு மறக்காமல் எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. ஏன்னா சில முக்கியமான சீன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து தியேட்டரில் பார்த்தா தான் அது ஒரு பிளாஸ்டாக இருக்கும், அவ்வளோ என்ஹான்சிங்காகவும் இருக்கும். இந்த படத்துக்கு நான் வந்துட்டு 5 out of 5 கொடுக்குறேன். ரொம்ப நல்ல படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிவின் பாலியோட கம்பேக் பார்க்க வேண்டியதுக்கான ரீசன்ஸ் இதுதான். நிவின் பாலியோட கம்பேக், ரியாவுடைய ஒரு க்யூட்னஸ் ஓவர்லோடர் ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காங்க. சின்ன கேரக்டரில் பிரீத்தி வந்தால் கூட அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அஜுவோட காமெடி சென்ஸ், அவங்க வந்துட்டு அதெல்லாம் அவர் ஹீரோவோட ஃப்ரெண்ட் ரோலில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. மறக்காமல் இதே மாதிரி நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அடுத்தது நம்ம சேனலில் நம்ம கொடுப்போம். நம்ம சேனலில் வேறு ஏதாச்சும் ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் வேணும், எந்த படத்துக்காச்சும் வேணும்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. மலையாளம், தெலுங்கு எந்த படம்னாலுமே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி ரிவ்யூ பண்ணலாம். நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.